இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னதான சிந்து சமவெளி எழுத்துக்கள் ரொம்பவே முக்கியம். அவை இன்னைக்கும் முழுமையா வாசிக்க முடியாத தனித்துவமான குறியீடுகளாவே இருக்கு. சிந்து எழுத்துக்கள் மறைஞ்சு தமிழ் எழுத்துக்கள் உருவாகிற அந்த இடப்பட்ட காலத்துல பயன்பாட்டுல இருந்த குறியீடுகளை தான் நாம கீறல் குறியீடுன்னு சொல்றோம். தமிழகத்துல இதுவரைக்கும் 15000க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட சில்லுகள் கிடைச்சிருக்குங்க. இதுல 1000க்கும் மேற்பட்டவை கீழடியிலேயே கிடைச்சிருக்கு. அதுல சுமார் 90% குறியீடுகள் சிந்து சமவெளி குறியீடுகளோட தெளிவா ஒத்து போகுது. இதை பத்தி அண்மையில கே ராஜன் மற்றும் ஆர் சிவானந்தம் அவர்கள் சிறப்பான ஆய்வுகள் செஞ்சு புத்தகங்களும் வெளிவந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழகத்துக்கும் வலுவான தொடர்பு இருந்ததை பல சான்றுகள் எடுத்துக்காட்டுது. தமிழ்நாட்டில் கிடைக்கிற கீறல் குறியீடுகள், கீழடி போன்ற நகர அமைப்பு, ஜல்லிக்கட்டை காட்டும் சிந்துவெளி முத்திரைகள், காளமாட்ட கொண்டாடுற பல முத்திரைகள் மற்றும் சுடுமண் பொம்மைகள், மரபணு ஆதாரங்கள், இப்படி பல சான்றுகளும் பொதுவான தமிழ் பண்பாட்டு மரபையே சுட்டி காட்டுது. இது ஒரு மொழியும் எழுத்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தடையின்றி வளர்ந்து வந்த ஒரு நீண்ட பரிணாம பயணத்தோட சாட்சி. கீழடி அகழாய்வுகள் நமக்கு சொல்ற உண்மை, தமிழ் மொழியும் எழுத்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வளர்ந்து சாதாரண மக்களிடமும் கடல் வழியும் உலகம் முழுவதும் பயணிச்சது. இதுதான் சங்ககால தமிழ் சமூகத்தோட உண்மையான பரிணாமம்னு உலகுக்கு உரக்க சொல்லுது. 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்துல நகர நாகரிகம் தொடங்கிருச்சு. சங்க காலத்தின் கால வரம்பு கிமு 300ல இருந்து கிமு 800க்கு பின்னோக்கி தள்ளப்பட்டது. தமிழர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க. தமிழ் எழுத்துக்கள் அசோக பிராமிக்கு முந்தையது. சங்க இலக்கியங்கள்ல கூறப்பட்ட பல விஷயங்களுக்கு இன்று அறிவியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதனால தான் கீழடி அரசியலாக்கப்படுது. சிலருக்கு இது வயிற்றெரிச்சலை தருது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, இது முடிவல்ல, இதுதான் தொடக்கம். வருங்காலங்கள்ல கீழடி இன்னும் பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நாம நம்ம வரலாற்றை உணர்ச்சியால இல்லைங்க, சான்றுகளால கட்டமைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம உங்க தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் இதை பகிருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ச்சியா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.